இரண்டாம் உலகப் போரின் ஓர் அங்கமாக ஜப்பானியர்கள் சிங்கப்பூருக்குள்ள ஊடுருவி ஜப்பானியர்களுக்கும் நேச நாட்டு படைகளுக்கும் இடையே 8 நாட்கள் கடுமையான போருக்கு அப்புறம் நிலைமை ரொம்ப மோசமானதுனால பிரிட்டன் சரணடைஞ்சு சிங்கப்பூரை ஜப்பானியர்கள்கிட்டயே ஒப்படைச்சது. இதுவரை போன பதிவுலேயே நாம் பார்த்துருந்தோம். இந்த பதிவில் பிரிட்டன் சரணடைஞ்சதுக்கப்புறம் என்னெல்லாம் நடந்துச்சுன்னு பார்ப்போம். இதுவரை சிங்கப்பூர் போர் பற்றி 2 வீடியோ போட்டிருக்கோம். அதை நீங்கள் பார்க்கலனா அதை பார்த்துட்டு அப்புறம் இந்த வீடியோவுக்கு வாங்க. சிங்கப்பூர் போரின் போது நேச நாட்டு படைகளோட கட்டுப்பாட்டு மையமாக இருந்த ஒரு பங்கர் இன்றைக்கும் சிங்கப்பூரில் இருக்குன்னு பலருக்கு தெரியாது. இந்த பங்கரில் தான் இறுதி போரின் போது ஜெனரல் பெர்சிவால் நேச நாட்டு படைகளை ஆலோசனைக்கு அழைச்சி சரணடைகிறத பற்றி ஆலோசனை செஞ்சார். இன்றைக்கி பேட்டில் பாக்ஸ்னு அழைக்கப்படுற இந்த இடம் ஒரு அருங்காட்சியகமாக இருக்குது. இந்த இடத்துக்கு $20 கட்டணம் வசூலிக்கப்படுது. வரலாற்று ஆர்வலராக நீங்கள் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த இடத்துக்கு போங்க. அந்த காலகட்டத்துக்கே போயிட்டு வந்த ஒரு அனுபவம் கிடைக்கும். இந்த பங்கர் போரின் போது எப்படி இருந்ததோ அப்படியே இன்றைக்கும் வச்சுருக்காங்க. அப்போது பயன்படுத்தப்பட்ட பொருட்கள், போரை நினைவூட்டுற மாதிரியான படங்கள்னு இவை எல்லாமே உங்களை அந்த காலகட்டத்துக்கே கொண்டு போயிடும். இந்த பங்கருக்குள்ள தொலைபேசி பரிமாற்ற அறை, சிக்னல் கட்டுப்பாட்டு அறை, முக்கியமான முடிவுகளை எடுக்கிற கான்ஃபரன்ஸ் ரூம் மற்றும் ரகசியமாக தப்பிச்சு போக வழி கூட இருக்குது. இங்கே ஒவ்வொரு அறைக்கும் நாம் எளிதாக போய் வர மாதிரி இணைப்பு பாதைகளையும் கட்டியிருக்காங்க. ஃபோர்ட் கேனிங் பங்கர்னு அழைக்கப்படுற இந்த பங்கர் 1936 தொடங்கி 1941 கட்டி முடிச்சிருக்காங்க. 83 ஆண்டுகளுக்கு பிறகும் நல்ல நிலையிலேயே இன்றைக்கும் இருக்குது. ஆங்கிலேயர்கள் இந்த பங்கரை ஹெட் குவார்ட்டர்ஸ் மலாயா கமாண்ட் ஆப்ரேஷன்ஸ் பங்கர்னும் அழைச்சிருக்காங்க. சிங்கப்பூர் போரின் போது நடந்த சம்பவங்களோட படங்கள், அப்போதைய போர் யுக்திகள், வரைபடங்கள்னு நிறைய பொருட்களை காட்சிக்கு வச்சுருக்காங்க. இதில் சிறப்பான அம்சம் என்னன்னா, ஜெனரல் பெர்சிவல் உட்பட சிங்கப்பூர் போரின் போது பொறுப்பில் இருந்த இராணுவ உயர் அதிகாரிகளுடைய மாதிரிகள் தான். இவைகளை ரொம்பவே தத்ரூபமாக செஞ்சுருக்காங்க. இந்த அறையில் தான் பிப்ரவரி 15, 1942 காலை 9:30 மணி அளவில் ஜெனரல் பெர்சிவல், ஜெனரல் ஜோர்டான் பெனட், இன்ஸ்பெக்டர் ஜெனரல் ஆர்த்தர் ஹரால்ட் டிக்சன் உட்பட பல முக்கிய இராணுவ உயர் அதிகாரிகள் கூடி சரணடைகிறத பற்றி ஆலோசனை செஞ்சாங்க. இங்கே இருக்கிற மாதிரிகள் அந்த ஆலோசனையின் போது அவங்க எந்த நிலையில் இருந்தாங்களோ அப்படியே வடிவமைக்கப்பட்டிருக்கு. இந்த மேஜையில் இருக்கிற கடிகாரத்தில் கூட அந்த ஆலோசனை நடந்த நேரத்தை காட்டும்படி காட்சிப்படுத்தியிருக்காங்க. சரணடைய முடிவெடுக்கப்பட்ட பிறகு ஆஸ்திரேலிய ஜெனரல் ஹென்றி ஜோர்டான் பெனட் யாருக்கிட்டையும் சொல்லாமல் ஒரு வணிக கப்பலில் ஏறி ஆஸ்திரேலியாவுக்கு தப்பிச்சு போயிட்டார். இந்த செயலுக்காக அவர் கடுமையாக விமர்சிக்கப்பட்டதோட விசாரணை கமிஷன் மூலமாக விசாரிக்கப்பட்டார். தன்னோட பொறுப்பை தட்டி கழிச்சதாகவும் அவரை நம்பி வந்த ஆஸ்திரேலிய வீரர்களை பற்றி கூட கவலைப்படாமல் அவர் செஞ்ச இந்த காரியம்
இன்றைக்கும் ஒரு கரும்புள்ளியாக பார்க்கப்படுது. இந்த குற்றச்சாட்டுகள் மற்றும் பொதுமக்கள் கிட்ட அவருக்கு கிடைச்ச கெட்ட பேர் காரணமாக அவர் ஆஸ்திரேலியாவை விட்டு வெளியேறி சில காலம் பிரிட்டன்லையும் பின்னர் துபாயிலையும் வாழ்ந்து வந்தார். பிப்ரவரி 15 மாலை 6:50 மணிக்கு பிரித்தானிய கமாண்டர் ஜெனரல் பெர்சிவல் மற்றும் நேச நாட்டு படைகளில் ஒரு குழு ஜப்பானிய கமாண்டர் தோமுயுக்கி யமாஷிதாவோட அலுவலகமாக செயல்பட்ட ஃபோர்டு ஃபேக்ட்ரிக்கு போய் நிபந்தனையற்ற சரணடைஞ்சு சிங்கப்பூரை ஜப்பானியர்கள்கிட்ட ஒப்படைச்சாங்க. இன்னைக்கு நம்ம பார்க்குற இதே இடத்துல இருந்து தான் ஜெனரல் பெர்சிவல், மேஜர் சிரில் வைல்ட், பிரிகேடர் டி.கே. நியூ பிகிங் ஆகியோர் வெள்ளக்கொடியை ஏந்திக்கிட்டு சரணடைய நடந்து போனாங்க. இந்த இடத்துல இதை நினைவூட்டுற மாதிரி இன்னைக்கு ஒரு நினைவு பலகையும் வச்சுருக்காங்க. இன்னைக்கு ஒரு மியூசியமாக இருக்கிற இந்த ஃபோர்ட் ஃபேக்ட்ரியில் இந்த போர் சம்பந்தமாக பல பொருட்களை காட்சிப்படுத்தியிருக்காங்க. சரணடைஞ்சப்ப இரு தரப்பும் அமர்ந்திருந்த மேஜை இப்போ ஆஸ்திரேலியாவில் வார் மியூசியத்தில் இருக்குது. அந்த அறையில் இப்போது அதே மாதிரி மேசை ஒன்று போட்டிருக்காங்க. மேலும் அப்போ அங்கே என்ன பேசப்பட்டுச்சுங்கிற குறிப்பு, அந்த சமயத்தில் எடுக்கப்பட்ட வீடியோ மற்றும் புகைப்படங்கள்னு எல்லாமே இன்றைக்கும் ஃபோர்ட் ஃபேக்ட்ரி மியூசியத்தில் அதே அறையில் காட்சிப்படுத்தப்பட்டிருக்கு. அதிகாரப்பூர்வமாக பிரிட்டன் சரணடைஞ்சதை அறிவித்ததும் ஜப்பானிய வீரர்கள் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டாங்க. இரவு 11:30க்குள்ள நேச நாட்டு படை வீரர்கள் எல்லோரும் தங்களோட ஆயுதங்களை ஒப்படைச்சிட்டு அதற்காக ஒதுக்கப்பட்டிருந்த இடங்களில் சரணடைஞ்சாங்க. அன்று ஒரு 1000 பிரித்தானிய வீரர்களுக்கு மட்டும் நகரை பாதுகாக்கிறதுக்காக ஆயுதம் வச்சுக்கிற அனுமதி கொடுக்கப்பட்டது. இதனால் துரதிர்ஷ்டவசமாக கிட்டத்தட்ட 80,000 நேச நாட்டு படை வீரர்கள் போர்க்கைதிகளாக ஆனாங்க. இதில் பெரும்பாலும் பிரிட்டன், இந்தியா, ஆஸ்திரேலியா மற்றும் மலாய்க்கார வீரர்களாக இருந்தாங்க. இதில் 45,000த்திற்கும் மேற்பட்டவங்க இந்தியாவை சேர்ந்தவங்க. போரின் போது நடந்த ஒவ்வொரு சம்பவத்தின் தொகுப்பு, அது சம்பந்தப்பட்ட பொருட்கள், நாளேடுகள் மற்றும் துண்டு சீட்டுகள்னு நிறைய பொருட்கள் இந்த ஃபார்மர் ஃபோர்ட் ஃபேக்ட்ரி அருங்காட்சியகத்தில் காட்சிக்கு வைக்கப்பட்டிருக்கு. சரண்டர் நடந்த 3வது நாள்லேயே ஜப்பானிய ஜெனரல் யமாஷிதா ஆப்ரேஷன் சூக்ஷிங்னு அழைக்கப்படுற இராணுவ நடவடிக்கைக்கு ஆணையிட்டார். ஜப்பானிய எதிர்ப்பு மனநிலையில் இருப்பவர்களை களையெடுப்பது தான் இதோட நோக்கம். குறிப்பாக சீனர்களையே அது அதிகமாக பாதிச்சுது. இதுக்கு காரணம் சீனர்களோடு ஜப்பானியர்களுக்கு பல காலமாக மோதல் இருந்து வந்தது. இதனால் சிங்கப்பூரில் உள்ள சீனர்களையும் அவங்க சந்தேக கண்ணோட்டத்திலேயே பார்த்தாங்க. 18 முதல் 50 வயது உட்பட்ட சீன ஆண்களை குறிப்பிட்ட இடங்களுக்கு வர வச்சு ஜப்பானியர்களுக்கு எதிரானவங்கள்னு சந்தேகம் வர்ற எல்லாரையும் கொன்னுட்டாங்க. இதில் நிறைய அப்பாவி பொதுமக்கள் கொல்லப்பட்டாங்க. மார்ச் 4 1942 வரை தொடர்ந்த இந்த படுகொலையில் 50,000த்துக்கும் மேற்பட்டவங்க கொல்லப்பட்டாங்க. புங்கோல் பீச், சாங்கி பீச், கத்தாங், தானாமேரா பீச், சிமே ரோடு, சிக்லப், சென்தோசா உட்பட 10க்கும் மேற்பட்ட இடத்துல இந்த படுகொலை நடந்தது. இதை தாண்டி தமிழர்கள், மலாய்க்காரர்கள் மற்றும் நேச நாட்டு போர்க்கைதிகள் பல துயரத்துக்கு ஆளானாங்க. மொத்தத்தில் 2.5 லட்சம் மக்கள் 3 ஆண்டு இடைவெளியில் கொல்லப்பட்டாங்கங்கிறது தான் அதிர்ச்சியான உண்மை. சிங்கப்பூரில் சரணடைஞ்ச 80,000 நேச நாட்டு வீரர்கள் உட்பட பர்மா, தாய்லாந்து, மலேசியா உள்ளிட்ட மற்ற இடங்கள்லையும் சேர்த்து 1,40,000த்துக்கும் அதிகமான நேச நாட்டு வீரர்கள் ஜப்பானியர்கள்கிட்ட போர்க்கைதிகளாக இருந்தாங்க. இந்த போரில் இந்தியர்கள், குறிப்பாக தமிழர்கள் அதிகமாகவே பாதிக்கப்பட்டாங்க. இந்த டெத் ரயில்வேல கூட மலாயாவில் இருந்த பல தமிழர்களை கட்டாயப்படுத்தி வேலை பார்க்க வச்சாங்க. அப்படி வேலை பார்த்த சில தமிழர்களோட புகைப்படம் தான் இது. இந்த டெத் ரயில்வேல தாய்லாந்தின் காஞ்சனாபுரியில் கட்டப்பட்ட ஒரு பாலத்தை மையமாக வச்சு ஒரு ஹாலிவுட் படமே வந்தது. த பிரிட்ஜ் அக்ராஸ் ரிவர் காய்ங்கிற இந்த படம் 1957 எடுக்கப்பட்டு சிறந்த படம் மற்றும் சிறந்த டைரக்டர் உட்பட 7 ஆஸ்கர் அவார்டுகளை வாங்குச்சு. இன்றைக்கும் இந்த பாதையில் தாய்லாந்து பகுதியில் ரயில் இயங்கிக்கிட்டு தான் இருக்குது. பேங்காக்லேருந்து காஞ்சனாபுரி வர போகிறதுக்கு வெறும் 100 பாத் தான் கட்டணம் வசூலிக்கப்படுது. தாய்லாந்து போனீங்கன்னா
கண்டிப்பாக இந்த மலை ரயிலில் பயணம் செஞ்சு பாருங்கள். 2ஆம் உலகப் போரில் ஆங்கிலேயர் படையில் இராணுவ வீரராக பணிபுரிஞ்ச தன்னோட அப்பாவை பற்றி திரு கிருஷ்ணதாஸ் அவர்கள் சொல்கிறத கேட்போம். வணக்கங்கள், என் பெயர் கிருஷ்ணதாஸ். நான் இங்கு இந்த வீடியோவில் எனது தந்தையார் திரு தாமோதரன் அவர்களின் புதல்வனாக இந்த வீடியோவை உங்களுக்கு தருகிறேன். எங்கள் தந்தையார் திரு தாமோதரன் அவர்கள் இந்திய இராணுவத்தில் 2ஆம் உலகப் போரின் போது பணி செய்தார்கள். அதாவது இந்திய ஆங்கிலேய பிரிட்டிஷ் படையில், இந்திய ஆங்கிலேய படையில் பணி செய்தார்கள் 2ஆம் உலகப் போரின் போது. அவர்களது புகைப்படம் மற்றும் அவருடைய மிலிட்ரி சர்டிஃபிகேட் எல்லாம் உங்களுக்கு இந்த வீடியோவில் காட்டப்படும். மிக சரியாக அவர் 2ஆம் உலகப் போரின் போது அஸ்ஸாம், பர்மா எல்லைப் பகுதிகளில், இந்திய எல்லைப் பகுதிகளில் வேலை செய்திருக்கிறார், பணியாற்றியிருக்கிறார். பணியாற்றும் போது அச்சு நாட்டு படைகள், அச்சு நாடு, நேச நாடு என்ற 2ஆம் உலகப் போரின் போது 2 பிரிவுகள் இருந்தன. அச்சு நாட்டு படைப்பிரிவுகள் பர்மா வழியாக இந்தியாவுக்கு நுழைய முயற்சி செய்து கொண்டிருந்தன. இவர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தார்கள், எனது தந்தையார் உட்பட அவரது குழு முழுவதும் தற்காப்பு பணியில் தான் ஈடுபட்டிருந்தார்கள். அச்சு நாட்டு படைகள் முன்னேறி வந்திருந்தனர். இவர் குழாமும் தற்காப்பு படையில் ஈடுபட்டிருக்கும்போது ஒரு ஃபார்மேஷன் சொல்லுவாங்க மிலிட்ரியில், வேர்டிங்ஸ், ஒரு அணிவகுப்பு. எந்த அணிவகுப்பு அப்படின்னா, தற்காப்புக்கு தனி அணிவகுப்பு இருக்கும், முன்னேறி போகும்போது வேறு அணிவகுப்பு இருக்கும், மலைப்பிரதேசத்தில் வேறு அணிவகுப்பு இருக்கும். அணிவகுப்பு இருக்கும்போது இவர்கள் தற்காப்பு அணிவகுப்பு மலையின் கீழ்ப்பகுதியில் இருக்கிறார்கள். மலைப்பகுதியில் ஏறி அச்சு தேச பகுதிகள், அச்சு நாட்டு படைகள் வரும்போது இவர்கள் மலையின் கீழ்ப்பகுதியில் இருக்கிறார்கள். அவர்கள் மேலிருந்து குண்டுமழை பொழியும் போது இவர் பக்கத்தில் இருந்த ஒருவரது இரும்பு தொப்பியில் பட்டு அந்த குண்டு இவரது வயிற்றில் பாய்ந்தது. எனது தந்தையார் திரு தாமோதரன் அவர்களின் வயிற்றில் பாய்ந்து ஹீ பிகேம் ஏ கேஷுவாலிட்டி என்று செய்யப்பட்டு ஒரு மருத்துவ உதவிக்கு எடுத்து செல்லப்படுகிறார். இட் வாஸ் நாட் எ டைரக்ட் ஹிட், நேரடியாக குண்டு பாயவில்லை, அதனால் மிக சிறிய சேதாரத்தோடு தப்பித்துக் கொள்கிறார். வெகு விரைவாக ஒரு மாதத்திலேயே ரெக்கவரி மறுபடியும் பணிபுரிந்து கொண்டிருக்கும் வேளையில் 2ஆம் உலகப் போர் முடிவுக்கு வருகிறது. முடிவுக்கு வரும்போது இவரது யாரெல்லாம் தீரமாக போரிட்டார்களோ அந்த அச்சு நாட்டு படைகளுக்கு எதிராக, அச்சு அணி படைகளுக்கு எதிராக அவர்களையெல்லாம் ஜப்பானுக்கு அனுப்பினார்கள். அப்போது இருந்த ஆங்கிலேய அரசு யாரெல்லாம் நன்றாக போரிட்டார்களோ அவர்களெல்லாம் தேர்ந்தெடுத்து ஜப்பான் சரண்டர் ஆனதுக்கு பிறகு, சரணாகதி அடைந்தது பிறகு ஜப்பான் தேசத்திலேயே போய் இவர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட வேண்டும் என்று அனுப்பிவிட்டார்கள். இவர் எந்த காலகட்டத்தில் இருந்தார் என்பது சர்டிஃபிகேட்டில் தெளிவாக கூறப்பட்டிருக்கிறது. ஃப்ரம் டு டேட்டோடு தெரிவிக்கப்பட்டுள்ளது, நீங்கள் அதை பார்க்கலாம். அவர் ஜப்பானில் போய் அவர் பாதுகாப்பு பணியில் இருந்திருக்கிறார். அந்நிய தேச படைகள் வந்தாலே எப்படி இருக்கும் என்று உங்களுக்கு தெரியும். இவர் அதே பணியில், அதே பணியில் ஈடுபட்டிருந்து முழுகிவிட்டு திரும்பி இந்தியாவுக்கு வந்தவுடன் அந்த படை பிரிவிலிருந்து விலகி சிவிலியன் லைஃபுக்கு வந்து விட்டார். சாதாரண வாழ்க்கைக்கு, அவர் தந்தையார் பார்த்த கர்ணம் வேலைக்கு இவரும் கர்ணம் வேலைக்கு திரும்பி வந்து விட்டார். அதற்கு பிறகுதான் அவருக்கு திருமணமானது, நாங்கள் எல்லாம் பிறந்தோம். திஸ் இஸ் எ வெரி ஷார்ட் ஸ்டோரி ஆஃப் மை ஃபாதர். உங்களுக்கு இது அவரோட ஃபோட்டோ இருக்குது, அவரோட மிலிட்ரி சர்டிஃபிகேட் இருக்குது, ஃப்ரம் டு டேட் இருக்குது, எல்லாமே அவரை பற்றிய டீட்டெயில்ஸ் பூராவே அந்த சர்டிஃபிகேட்டில் இருக்கும், நீங்கள் அதை பார்க்கலாம். திஸ் இஸ் ஜஸ்ட் எ ஸ்மால் கான்ட்ரிபியூஷன் about a big contribution of somebody who fought for our country during that Second World War. Thank you. இப்படி பிரிட்டிஷ் இந்தியன் ஆர்மி கிட்ட 25 லட்சம் இந்தியர்கள் 2ஆம் உலகப் போரில் பங்கேற்றாங்க. இதில் 8 லட்சம் பேர் தமிழர்கள். இந்த போரில் அந்நிய நாட்டு பிடியில் போர்க்கைதியாக இருந்த இந்தியர்களுடைய எண்ணிக்கை கிட்டத்தட்ட 1 லட்சம். இதில் 45,000 பேர் ஜப்பானியர்களின் பிடியில் சிங்கப்பூரில் போர்க்கைதியாக இருந்தாங்க. சிங்கப்பூரில் கைதாகி இருந்தவங்களில் ஒருத்தருக்கு இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி போர்க்கைதிகளை ஒன்று திரட்டி
ஆங்கிலேயர்களுக்கு எதிராக இந்திய திருநாட்டோட விடுதலைக்காக போரிட்டா என்னங்கிற யோசனை வந்துச்சு. அவர் தான் மோகன் சிங். இவர் தான் ஐஎன்ஏ, அதாவது இந்தியன் நேஷ்னல் ஆர்மியை ஆரம்பித்தார். இவருக்கு ஜப்பானிய இம்பீரியல் படைப்பிரிவோட இராணுவ அதிகாரி ஃபிஜுவாரா ஊக்கமளித்தார். ஐஎன்ஏல சேர்ற போர்க்கைதிகளை நண்பர்களாக நடத்துவோம்னு போர்க்கைதியாக நடத்த மாட்டோம்னு உறுதியளித்தார். இதை முதலாம் ஐஎன்ஏன்னு குறிப்பிடுவாங்க. அக்டோபர் 1941 ஜப்பான் இம்பீரியல் ஹெட் குவார்ட்டர்ஸில் இருந்து ஜெனரல் ஃபிஜிவாராவை பேங்காக்குக்கு பிரிட்டிஷ் இந்திய இராணுவத்தை பற்றி ஒரு மதிப்பீடு செய்யவும் ஆங்கிலேயர்களுக்கு எதிராக இருக்கிற அமைப்புகளை ஒன்றிணைக்கவும் அனுப்புனாங்க. இந்த பயணத்தின் போது ஃபிஜிவாரா பேங்காக்கில் இருந்த இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் லீகை நடத்தி வந்த கியானி பிரீத்தம் சிங்கை சந்தித்தார். பிரீத்தம் சிங் 1933 இருந்து தாய்லாண்டில் வாழ்ந்து வந்ததோட ஆங்கிலேயருக்கு எதிராக ஒரு பெரிய இரகசிய கூட்டத்தையே வழிநடத்தி வந்தார். ஃபிஜிவாரா இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் லீகுக்கு சுதந்திர போராட்டத்துக்கு ஜப்பான் தங்களோட ஆதரவை அளிக்கிறதா உறுதியளித்தார். அதே சமயம் இந்திய போர்க்கைதிகள்கிட்ட பரப்புரை செஞ்சு ஐஎன்ஏவை கட்டி எழுப்ப இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் லீக் உதவணும்னு அவர் பிரீத்தம் சிங்கு கிட்ட கேட்டுக்கிட்டாரு. இதுக்கு சம்மதம் தெரிவித்த பிரீத்தம் சிங் ஐஎன்ஏவை வலிமையாக கட்டமைக்க நேதாஜி சுபாஷ் சந்திர போஸை தென்கிழக்கு ஆசிய பகுதிக்கு அழைச்சிட்டு வந்தால் சரியாக இருக்கும்னு சொன்னார். ஃபிஜிவாராவே தான் சந்தித்த இந்திய போராளிகள் எல்லாருமே ஒருமித்து நேதாஜி சுபாஷ் சந்திர போஸுங்கிற ஒரே மனிதரை பற்றி உயர்வாக சொன்னது ஆச்சரியமளிக்குதுன்னு குறிப்பிட்டிருக்காரு. டிசம்பர் 4, 1941 பிரீத்தம் சிங், ஃபிஜிவாரா மற்றும் கலோனல் தமுரா இடையே இதற்கான ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டது. அதாவது ஜப்பானிய படைகள் பதாங்பாக் அமட்டில் கால் பதிக்கிறதுக்கு 4 நாட்கள் முன்னாடியே இந்த ஒப்பந்தம் செய்யப்பட்டது. டிசம்பர் 8க்கு அப்புறம் ஜப்பானிய படைகள் கைப்பற்றின இடங்களுக்கு ஃபிஜிவாராவோட இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் லீகோட ஆட்களும் போர்க்கைதிகள் கிட்ட பரப்புரை செஞ்சு அமைப்பை பெருசாக்கிக்கிட்டே வந்தாங்க. அப்பத்தான் இதே போல் ஒத்த கருத்து கொண்ட மோகன் சிங் மற்றும் கேப்டன் அக்ரம் ஆகியோரும் இந்த அமைப்போட இணைஞ்சாங்க. டிசம்பர் 15 முதல்ல மோகன் சிங் ஃபிஜிவாராவை சந்தித்தார். அப்போவே அவரும் சுபாஷ் சந்திர போஸை தலைவராக்குனா சரியாக இருக்கும்னு சொன்னார். இந்த சமயத்தில் சுபாஷ் சந்திர போஸ் ஜெர்மனியில் இருந்தார். இப்படி தான் மோகன் சிங் இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் லீக் மற்றும் ஃபிஜிவாராவோட ஆதரவில் ஐஎன்ஏவை தொடங்கினார். இந்த முதலாம் ஐஎன்ஏவை ராஷ்பிகாரி போஸ் தான் தலைமை தாங்கினார். இவர் பெரும் புரட்சியாளர். மேலும் 1912 பிரிட்டிஷ் இந்தியாவோட வைசிராயாக இருந்த சார்ல்ஸ் ஹார்டிங்கை கொல்ல முயற்சி செய்தபோது முக்கியமான பங்கு ஆற்றினவர். அந்த முயற்சி தோல்வியடையவே அப்போவே அவர் ஜப்பானுக்கு தப்பிச்சு போயிட்டார். இதற்கிடையே பிரீத்தம் சிங் 1942 விமான விபத்தில் இறந்துடவே இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் லீகுக்கு ஒரு தொய்வு ஏற்பட்டது. மேலும் இந்திய போர்க்கைதிகளுக்கு ஐஎன்ஏ மேலே முழு நம்பிக்கை வராமல் இருந்தது. இதுவே முதலாம் ஐஎன்ஏவோட முடிவுக்கு காரணமாக அமைஞ்சுது. ஜெர்மனியில் இருந்த சுபாஷ் சந்திர போஸ் மே 1943 ஜப்பானுக்கு போனார். பின்னர் ஆகஸ்ட் 1943 ஐஎன்ஏவோட அதிகாரப்பூர்வ தலைவராக பொறுப்பேற்றார். இதுக்கு பிறகு ஐஎன்ஏ ஒரு புத்துணர்ச்சியோட பெரும் எழுச்சி பெற்றுச்சு. போர்க்கைதிகள் மட்டும் இல்லாமல் வெளிநாட்டு வாழ் இந்தியர்கள், தன்னார்வலர்கள்னு நிறைய பேர் ஐஎன்ஏல சேர்ந்தாங்க. ராஷ்பிகாரி போஸோட அழைப்பின் பேரில் ஜூலை 2, 1943 சுபாஷ் சந்திர போஸ் சிங்கப்பூருக்கு வந்தார். இங்கே தான் இந்திய சுதந்திர லீகோட தலைவராக அவர் நியமிக்கப்பட்டார். அதோட ஐஎன்ஏ தலைவர் பொறுப்பையும் ராஷ்பிகாரி போஸ் கிட்ட இருந்து பெற்றுக்கொண்டார். ஜப்பானியர்களின் ஆக்கிரமிப்பின் போது இந்த கேத்தே சினிமா கட்டடத்தை தான் ஜப்பானியர்கள் ஒரு தகவல் ஒளிபரப்பு மையமாக வச்சுருந்தாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா 1943 நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் இந்த கட்டடத்தில் இருந்து தான் சுதந்திர இந்தியாவை பிரகடனம் செஞ்சார். இந்த வரலாற்று சிறப்புமிக்க கட்டடம் பரபரப்பான ஹேண்டி மற்றும் ஆர்ச்சர்ட் சாலை சந்திப்பில் தோபிகாட் மற்றும் பென்கூலன் எம்ஆர்டியிலிருந்து சில மீட்டர் தொலைவிலேயே இருக்குது. இந்த கட்டடம் இன்னைக்கு ஒரு வணிக மையமாக மாறி இருந்தாலும்
கட்டிடத்தோட முன்பகுதியை பழைய கேத்தே திரையரங்குடைய அதே நுழைவாயில அப்படியே பாதுகாத்து வச்சிருக்காங்க. இந்த கட்டிடத்தோட அருகேயே ஒரு நினைவு பலகையும் சிங்கப்பூர் அரசாங்கம் வச்சிருக்காங்க. சிங்கப்பூரில் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் சுதந்திர இந்தியாவோட இடைக்கால அரசாங்கத்தை உருவாக்குனதோட சுதந்திர இந்தியாவை பிரகடனம் செஞ்சது இந்திய சுதந்திர இயக்கத்திற்கு சர்வதேச அங்கீகாரத்தை கொடுத்துச்சு. இந்திய போர் வீரர்கள் மற்றும் வெளிநாட்டு வாழ் இந்தியர்களுக்கு ஊக்கமளிக்கிற வகையில் பேரணிகள் மற்றும் கூட்டங்களை அவர் ஏற்பாடு செஞ்சார். இந்தியாவின் சுதந்திர போராட்டத்தில் பங்கு பெற எல்லோருக்கும் அழைப்பு விட்டு ஊக்கமளித்தார். ஐஎன்ஏவோட நோக்கங்களுக்கு இராணுவ ஆதரவை பெற ஜப்பான் மற்றும் பிற அச்சு நாடுகள் கிட்ட ஆதரவை திரட்டினார். சிங்கப்பூரில் ஒரு கூட்டத்தில் நேதாஜி ஆற்றிய உரையிலிருந்து ஒரு போஸோட முயற்சிகள் பெரும் பலன் அளித்தது. அவர் வானொலி மூலமாகவும் குறிப்பிடத்தக்க பிரச்சாரங்களை செஞ்சார். சுதந்திரத்திற்கான போராட்டத்தில் இந்தியர்களை கலந்துக்குற சொல்லி வலியுறுத்தினார் மற்றும் ஐஎன்ஏக்கு அவங்களுடைய ஆதரவை கேட்டார். இதன் பலனா பெண்கள் உட்பட ஆயிரக்கணக்கானோர் ஐஎன்ஏவில் தங்களை இணைச்சிக்கிட்டாங்க. சிங்கப்பூரில் ஐஎன்ஏ வீரர்கள் நினைவா நேதாஜி திறந்து வச்ச நினைவு சின்னத்தை பிற்காலத்தில் போருக்கு பின்னாடி மீண்டும் சிங்கப்பூர் ஆங்கிலேயர் கைக்கு வந்ததுக்கப்புறம் இடிச்சிட்டாங்க. ஆனால் அந்த நினைவு தூண் இருந்த பகுதியில் சிங்கப்பூர் அரசாங்கம் ஒரு நினைவு பலகையை வச்சுருக்காங்க. சிங்கப்பூர் வந்தீங்கன்னா கண்டிப்பாக எஸ்பிளனேட் பார்க்கில் இருக்கிற இந்த வரலாற்று சிறப்புமிக்க இடத்தை வந்து பாருங்கள். ஐஎன்ஏ வெற்றிகரமாக அந்தமான் நிக்கோபர் தீவுகள் மற்றும் பர்மாவில் கோஹிமோ, இம்பால், ரங்கூன், மாந்தலே உட்பட பல பகுதிகளை ஆங்கிலேயர்கள்கிட்ட இருந்து கைப்பற்றினாங்க. மேலும் இந்த இடங்களில் ஆசாத் ஹிந்த் அரசாங்கத்தை அமைச்ச சுபாஷ் சந்திர போஸ் அங்கே ஆசாத் ஹிந்த் கொடியை பறக்க விட்டதோட அதுக்கென்று தனி நாணயங்கள், பணத்தாள்கள் மற்றும் தபால் தலைகளை கூட அச்சிட்டார். இந்த தபால் தலைகள் அவர் ஜெர்மனியில் இருந்தப்போ அங்கேயே அச்சிடப்பட்டது. ஆனால் ஜெர்மனியிலேயே 2ஆம் உலகப் போர் முடியும் வர இருந்ததால் இவை பயன்பாட்டுக்கு வரவே இல்லை. இன்றைக்கும் பல தபால் தலை சேகரிப்போர்கிட்ட இந்த தபால் தலைகள் இருக்குது. என்கிட்ட கூட இந்த தபால் தலைகள் இருக்குது. இந்த நேரத்தில் 20 வருடத்துக்கு முன்னாடி நான் மதுரையில் இருந்தப்போ ஐஎன்ஏ மற்றும் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்களை கௌரவிக்கிற விதமாக மதுரை தபால் தலை சேகரிப்போர் சங்கம் சார்பாக ஐஎன்ஏ போராளி திரு வைத்தியலிங்கம் அவர்கள் மற்றும் பல ஐஎன்ஏ வீரர்களின் குடும்பங்களையும் அழைத்து ஒரு நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செஞ்சது ஞாபகத்துக்கு வருது. இந்த நிகழ்ச்சியில் என்னோட ஆசாத் ஹிந்த் தபால் தலைகளை கண்காட்சியாக வச்சுருந்தோம். சிங்கப்பூரில் ஃபார்மர் ஃபோர்ட் ஃபேக்ட்ரி மியூசியத்துலேயும் ஐஎன்ஏ பற்றி பிரத்யேகமாக ஒரு பகுதியை அரிய புகைப்படங்கள் மற்றும் சம்பந்தப்பட்ட பொருட்களையும் காட்சிக்கு வச்சுருக்காங்க. 2ஆம் உலகப் போரில் ஜப்பான் சரணடைஞ்ச வரைக்கும் கூட நேதாஜி சிங்கப்பூரில் தான் இருந்தார். 12 ஆகஸ்ட் 1945 ஜப்பான் சரணடைஞ்சது. நேதாஜி 17 ஆகஸ்ட் வரைக்கும் சிங்கப்பூரில் தான் இருந்தார். அதுக்கு பிறகு பேங்காக்குக்கும் பிறகு சைகான், அதாவது இன்றைய ஹோச்சிமின் சிட்டிக்கும், பிறகு அங்கிருந்து ஜப்பானிய விமானத்தில் ரஷ்யாவுக்கும் பயணம் மேற்கொண்டார். ஆனால் தைப்பே அருகே விமானம் விபத்துக்குள்ளானதா அதிகாரப்பூர்வ தகவல்கள் குறிப்பிட்டாலும் இவற்றில் உண்மை இல்லைன்னும் நேதாஜி தலைமறைவாக வாழ்ந்து வந்தாருன்னும் நம்பப்படுறதோட பலர் ஆராய்ச்சி மூலமாகவும் இதை நிறுவியிருக்காங்க. குறிப்பாக 1999 ஓய்வு பெற்ற நீதிபதி ஜஸ்டிஸ் எம்.கே. முகர்ஜி அவர்களுடைய தலைமையில் விசாரணை நடந்தது. இதன் முடிவில் நேதாஜி விமான விபத்தில் இறக்கலன்னும் தலைமறைவாக ரஷ்யா அல்லது வேறு எங்கேயோ தொடர்ந்து வாழ்ந்தாருன்னும் குறிப்பிட்டிருக்காரு. இன்றளவும் ஒரு விவாதத்துக்குரிய விஷயமாகவே நேதாஜி அவர்களுடைய இறுதி காலம் இருந்து வருது. இந்த ஃபார்மர் ஃபோர்ட் ஃபேக்ட்ரி மியூசியத்தில் ஜப்பான் ஆட்சி காலத்தில் சிங்கப்பூரில் நடந்த கொடுமைகள், அதில் பாதிக்கப்பட்டவங்களுடைய வாக்குமூலம்னு நிறைய விஷயத்தை காட்சிப்படுத்தியிருக்காங்க. மேலும் ஜப்பான் ஆட்சி காலத்தில் மோசமான பொருளாதாரம் மற்றும் உணவு தட்டுப்பாடு இருந்ததால் ஒவ்வொருவரும் தானே உணவு உற்பத்தி செய்யணுங்கிற கோட்பாட்டை பரப்புனாங்க. இந்த காலகட்டத்தில் ஜப்பானியர்கள் பனானா கரன்சின்னு அழைக்கப்படுற ஒரு வகையான நாணய முறையை சிங்கப்பூரில் அறிமுகப்படுத்தினாங்க. இந்த உணவு தட்டுப்பாட்டை எடுத்துக்காட்டும் விதமாக
ஒரு டஜன் முட்டையோட விலையை ஒரு ஒப்பீடாக காட்சிப்படுத்தியிருக்காங்க. அதாவது இது பிப்ரவரி 1942 50 சென்ட்டாக இருந்துச்சு. அதோட விலை டிசம்பர் 1942 60 சென்ட்டாக உயர்ந்துருச்சு. டிசம்பர் 1942 $12 இதே ஒரு டஜன் முட்டை பிப்ரவரி 1945 $240 உயர்ந்துருச்சு. மேலும் செப்டம்பர் 1945 இதே ஒரு டஜன் முட்டையுடைய விலை $432 60 உயர்ந்துடுச்சுன்னா நினச்சி பாருங்க, சாமானிய மக்களால் நினச்சி கூட பார்க்க முடியாத விலை. அந்த அளவுக்கு உணவு பஞ்சம் தலைவிரிச்சு ஆடுச்சு. 1945 ஆகஸ்ட் 6 ஹிரோஷிமாலையும் ஆகஸ்ட் 9 நாகசாகிலையும் அமெரிக்க இராணுவம் அணுகுண்டு வீசியதோட விளைவு ஜப்பான் சரணடைய முடிவெடுத்தது. இதன்படி ஆகஸ்ட் 15 சரணடைகிறத பற்றிய அறிவிப்பை ஜப்பான் பேரரசர் ஹிரோஹிட்டோவோ அறிவித்தார். இதைத் தொடர்ந்து செப்டம்பர் 2 USS மிசோரி போர்க்கப்பலில் ஜப்பான் சரணடைகிற ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டது. இதைத் தொடர்ந்து சிங்கப்பூரை மீண்டும் பிரிட்டன் கட்டுப்பாட்டில் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக இயல்பு வாழ்க்கைக்கு திரும்பிச்சு. அதோட சிங்கப்பூரில் போர்க்குற்றங்களுக்காக ஜப்பானியர்கள் பலரும் விசாரிக்கப்பட்டாங்க. குறிப்பாக பிலிப்பைன்ஸில் சரணடைஞ்ச ஜெனரல் தோமோயுக்கி யமாஷிதாவும் விசாரிக்கப்பட்டு அவர் போர்க்குற்றங்களுக்காக மரண தண்டனையை நிறைவேற்றினாங்க. இப்படி நிறைய போர்க்குற்றங்கள் செஞ்ச பல ஜப்பானிய உயர் இராணுவ அதிகாரிகளும் தண்டிக்கப்பட்டாங்க. 2ஆம் உலகப் போரில் பல முக்கியமான சம்பவங்கள் நடந்த சிங்கப்பூர் இன்றளவும் பல நினைவுகளை சுமந்துக்கிட்டு தான் இருக்குது. நீங்கள் வரலாற்று ஆர்வலராக இருந்தால் கண்டிப்பாக ஃபார்மர் ஃபோர்ட் ஃபேக்ட்ரி, பேட்டில் பாக்ஸ், ரிஃப்ளெக்ஷன்ஸ் ஆஃப் புக்கிட் சந்து, இன்னும் பல சிங்கப்பூர் 2ஆம் உலகப் போர் சம்பந்தப்பட்ட இடங்களுக்கு கண்டிப்பாக போய் பாருங்கள்.